ஐந்தாவது வார்த்தை கிறிஸ்துமஸை விவரிக்க நான் பயன்படுத்தணும் என்றால் நித்தியம் என்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கின்ற எல்லா பயங்களிலும் மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கணும் என்றால் மரண பயம்தான். எல்லாருக்கும் மரணத்தை குறித்து ஒரு பெரிய பயம் உண்டு. நான் மரித்த பின்பதாக என்ன நடக்கும்? மறுவாழ்வு இருக்கின்றதா? அடுத்த ஜென்மத்தில் என்ன நடக்கும்? இந்த பயத்தினால் பலர் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது அந்த மரணத்திற்கு பின்பு என் வாழ்வு எப்படியாவது நல்லா இருக்கணும் என்ற ஒரு பயத்தினால பலர் பல காரியங்களை செய்கின்றார்கள். மனிதனுக்கு சாக விருப்பம் இல்லை, யாருக்கும் சாக விருப்பம் இல்லை. மரணம் என்றால் பயம். சத்துரு இந்த மரணத்தை பயன்படுத்தி பலரை அடிமையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கின்றேன், என் மேல் விசுவாசம் வைக்கின்றவன் சாவாமல் பிழைத்திருப்பான் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துமஸ் அன்று மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய விலையேறப்பெற்ற ஒரு வெகுமதி இருக்கணும் என்றால் இந்த நித்திய வாழ்வு என்ற வெகுமதிதான். மரணத்தின் பயத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை மூலமாக எடுத்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் மரணத்தை குறித்தோ அல்ல மறுவாழ்வை குறித்தோ நாம் பயப்படணும் என்று அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை விதமாக யோவான் 10:28 30 வரைக்கும் சொல்கின்றது. வாசிக்கலாமா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற மிகப்பெரிய வெகுமதி நித்திய வாழ்வு. இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பாவத்திற்கும் மரண பயத்திற்கும் அடிமையாய் இருந்த நம்மை அதிலிருந்து விடுவித்து அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை இயேசு தருகின்றார். யோவான் 10:10 அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனும் அதுல பரிபூர்ண ஜீவனை தரும்படியாக தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த பரிபூர்ண ஜீவம் என்பது இயேசு ஒருவரே தருகின்றார். கிறிஸ்துமஸை விளக்கி சொல்லணும் என்றால் இந்த நித்தியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துமஸ் நிமித்தம் நடந்த மிகப்பெரிய ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியம் இருக்கணும் என்றால் மனிதனுக்கு அந்த நித்திய வாழ்விற்கு கதவை இயேசு திறந்து கொடுத்தார். இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லைங்கய்யா. இந்த பூமியில வாழ்கின்ற வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு போவோம். ஆனால் நித்தியத்தை தருகின்ற இயேசு கிறிஸ்து அவர் மேல் விசுவாசம் வைக்கின்ற யாவருக்கும் இந்த நித்திய வாழ்வு என்ற மிக வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை இயேசு தருகின்றார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த 5 வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் பொழுது இந்த 5 வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவது அவசியம். அன்பு, அவருடைய அன்பு வெளியேற பெற்ற அன்பு. 2வது அவருடைய பலி, நமக்காக பாவமாய் மாறினார், நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். 3வது மீட்பு, அவர் நம்மை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். 4வது உறவு, மீண்டும் நம்மோடு கூட உறவை சரிப்படுத்தும்படியாக அந்த பிளவிற்கு நடுவில் இயேசு நின்று நமக்காக நடுவஸ்திரமாக இயேசு மாறினார். 5வது நித்திய வாழ்வு.